ஒஸ்தி வேலை வந்துட்டான். பணத்தை வாங்கிட்டு திரும்ப கூடுதேன். வந்துட்டான். கலெக்டர்னா தளபதி படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகிரி விக்கிற மாதிரி இருக்கான். கரெக்ட்ல. சார் கைய உள்ள விட்டு நோண்டாதீங்க, பிரியாணி கெட்டு போயிடும். பிரியாணியா? ஆமா சார், எண்ணி 10 போட்டல தான் வாங்கியிருக்கோம். போன தடவை வேற பிரியாணியில முட்டை இல்லன்னு அந்த 8 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சு. பணம் எங்கயா இருக்கு சார், பத்திரமா இருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சது, இது நாங்க பிடிச்சது 10,060. என்ன இம்புட்டு தான் இருக்கு? வேணா கொடுங்க சார், பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து கை நிறைய சில்லறையா மாத்தறோம். என்ன விளையாடுறீங்க? 75 லட்சம் சொன்னாங்க. எவன் சார் சொன்னது? அது வந்து அது இன்ஃபார்மர் சொன்னா. அதே இன்ஃபார்மர் தான் சார் என்கிட்டயும் சொன்னா. நாங்களும் சந்தோஷமா போய் பிடிக்கலாம் தான் சார் நினைச்சோம். அந்த அமௌண்ட புடிச்சு மெடல வாங்கி நெஞ்சில குத்தலான்னு பார்த்தா அவன் முதுகுல குத்திட்டான் சார். இதே மாதிரிதான் சார், ஆன் த ஸ்பாட்ல இத்தினூண்டு அமௌண்ட பார்த்த உடனே எங்க மூஞ்ச உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. புடிச்ச பணம் 10 ரூபாயா இருந்தாலும் கலெக்டர் கிட்ட கொண்டாந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார். ஆமா சார், கவர்மெண்ட் காசை கையில வச்சுக்கிறது ஜெட்டி போடாம லுங்கிக்குள்ள பீர் பாட்டில சொருகின மாதிரி எப்போ ஒழுகின்னு போனே தெரியாது. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? சார் அதை தொடாதீங்க சார். ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம். செக் போஸ்ட உடைச்சது ஒரு 2300, டீசல் ஒரு 1500, ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3500, பேட்டான் பிரியாணி 2759, ஆக மொத்தம் 10,089 ரூபா. பேலன்ஸ் ரூபாய் ஆயிக்கிட்டு இருக்கு சார். இந்த ₹1 நீங்க கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களோ இல்ல கார்பெண்டர் மாதிரி உங்க காதல வச்சுப்பீங்களோ உங்க விருப்பம் சார். நாங்க வரோம் சார். பிரியாணி ஊசி போன மாதிரி இருக்குல்ல? கரெக்டர் என்ன? அவன் சாதாரண ஆள் இல்ல சார். ரூல்ஸ் படி எனக்கு அவன் தண்ணி கட்டிட்டு போறான். எவன்ல அது? வஸ்தி வேலை. வணக்கம் சார். சார் இவர் நம்ம தொகுதி கேண்டிடேட். அதுக்கு வண்டியை செக் பண்ணல. நான் ஒன்னும் லிமிட்டுக்குள்ள வரல. என்ன நீ செக் பண்ணதுக்கு? ஆனா நீ என் லிமிட்டுக்குள்ள வந்துட்டல. ஏது நான் ஓன் லிமிட்டுக்குள்ள வந்துட்டேனா? இந்த வஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ஐஎஸ்டியா இருந்தாலும் சரி. இங்க பாருல, நீ என் ஆளு வட்ட எடுத்த பணம் எங்கல? அதான் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து கணக்கு காட்டியாச்சு. கலெக்டர் சொல்லி பாரு. சொல்லியா? நீ கொடுத்தது கேட்கல, எடுத்தது கேட்க. 75 லட்சம். அது வெறும் பணம் இல்ல, 10,000 ஓட்டு. நான் ஒண்ணு ஏமாத்தலையே. ஆளுக்கு ஓட்டு குத்தி தான் அனுப்புனேன். நான் ஒரு ஓட்டு குத்துனா 10,000 ஓட்டு குத்துன மாதிரி. இல்லை குத்துன ஓட்டா என்னன்னு காட்டலையோ? அப்பவே காட்டிட்டோம்ல. பத்தாது, உன் முகத்துலதான் குத்தணும்னாலும் நான் ரெட்டு. ஏன் முகத்துல குத்துவியா? போலீஸ்காரன்ட்ட எல்லாம் நான் நின்னு வாயால பேசினதே கிடையாதுல. ஓன்ட்ட பேசுதம்னா காரணம் நீ பாக்குது அரசியல்வாதி முகம். மொத்த அராஜகத்தையும் உள்ள அமைக்கிட்டு அடக்கமா தெரியுது. எனக்கு நிறைய முகம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டினா நீ தாங்க மாட்டல. நீ எந்த முகத்தினாலும் காட்டு, நான் கண்ணாடி மாதிரில. நீ எதை காட்டுதியோ அதை அப்படியே திருப்பி காட்டுவோம்ல. காட்டுதம்ல காட்டுத காட்டுதான் ஞாபகம் வருது. இல்லை உன் மச்சான் மென்டல் ஆயிட்டா ஆஸ்பத்திரியில காட்டணும். நீ காட்டினால அது காட்டியாச்சு. காட்டியா? எத்தனையோ பேரை போற போக்குல அசால்ட்டா சுட்டவன் ஒரு தோசை சுடுறது பெரும்பாடால இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அது நிம்மதியா உட்காந்து சாப்பிடுமா? எத்தனை நாளைக்குதான் ஒருத்தனுக்கு இட்லி, ஒருத்தனுக்கு பொங்கல், ஒருத்தருக்கு உப்புமான்னு இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு கிடப்பேன். இந்த நிலைமை மாறணும்னா ஐயா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது கவர்மெண்ட்ல ஐயாவுக்கு ஒரு குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்கானுவ. அங்கன உன்னை கூட்டு போய் மாவாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்படுதேன். என்ன சொல்லுத? அப்பாவும் தம்பியும் அதான வார்த்தை. நீதான் அவனு சொல்லிட்டு அவனுக்காகவே உழைச்சு ஓட செய்த. ஆனா அவனு 2 பேரும் உன்னை கண்டுக்கிட்டானுங்களா? நிறுத்தல மாமா, நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அம்மாவா என்னால உங்களை பிரிச்சு பார்க்க முடியாதுல. ஒரு குடும்பத்துல இங்க 2 பேர் அங்க 2 பேர்னு பிரிச்சு கிடந்தா நல்லா வாழ இருக்கும். சரி, நான் உன் கூட வந்துட்டா அவங்க 2 பேத்தையும். அம்மா
எங்கடா அது? இம்புட்டோண்டு தானே இருக்கு. இது ஒழுங்கா பக்கத்திலே வச்சுக்கிட கூடாதா? புடி. மெதுவா பாத்து. இப்படி குடும்பத்தை பத்தி பேசினாலே சீரியஸ் ஆயிருத. இங்க நான் வாழ ஏமா, இந்த குடும்பத்தை டெவலப் பண்ணதுக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? பேசாம இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே. இது வரைக்கும் அவன் சொன்னதுலயே ஒஸ்தியான யோசனை இதுதான். சட்டு விட்டு கல்யாணம் தேதி முடிவு பண்ணுங்க. நீ வேற மூத்தவ இருக்கேல, இன்னைக்கும் என்ன வச்சுதான் காமெடி பண்ணிட்டியா? போடான்னா பேசாம இதுக்கு ஒரே வழி, மூத்த வரைக்கும் முதல்ல கல்யாணம் பண்ண. யாருல? ஆமா, உன் புருஷன் சுப்பையா பிள்ளைக்கு. கரண்டி சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி, சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி. யார் சந்திரமௌலி? உங்க அப்பா தான். அவர் பேரு தங்க பெருமாள். இல்லையே, கார்த்திக் அப்படிதான் கூப்பிடுவாரு. கார்த்திகா? மௌனராகம். சரி, அதை விடு. வா வா வா, கிளம்பலாம். எங்க அப்பா பொறத்தால தோட்டத்துல இருக்காரு, வந்து அம்புட்டுதான். அதெல்லாம் வர மாட்டாரு. அவர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காரு. பாத்துட்டு தான் வாரேன். என்னது இது? ஆள் இல்லாத வீட்டுல வந்து அட்டகாசம் பண்ணிட்டியா? ஆள் இல்லாத நேரத்துல தானே அலேக்கா தூக்கிட்டு போக முடியும். ஏய், என்ன பேசுத? போறவே, உங்க அப்பா மாப்பிள பாத்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். வா 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 வா, ஓடி போலாம் வா. முடியாது. முடியாதா? என்ன கூட்டிட்டு எங்க போவியா? உங்க வீட்டுக்கு தானே. காசு இல்லாம உங்க அப்பா என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு வரா? இல்ல நிம்மதியா தான் அங்க வாழ முடியும் நினைக்கலா? நான் ஒரு யோசனை சொல்லுதேன். உங்க அண்ணன் இதை பத்தி பேசினா என்ன? யார்கிட்ட? அவன்டியா? அவன் எங்க அப்பனே போத்திட்டு போவேன்பா. நான் கஷ்டப்படுதேன்னு தெரிஞ்ச சந்தோஷப்படுத மொத ஆள் அவன் தான். என் வாழ்க்கையில என்னைக்கும் எதுக்கும் அவன்கிட்ட போய் நான் நிக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் இப்ப நீ வாரியா இல்லையா? முறைப்படி உங்க வீட்லயும் என் வீட்லயும் பேசி எல்லாரும் முன்னாடி இருந்தா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க. இதுதான் முடிவா? ஆமா. இந்த முடிவை மாத்திக்கிட்ட ஏதோ நினைப்பு இருக்கா? இல்ல இல்ல இல்ல. இப்படி வெட்டியா நிக்கிற நேரத்துல ஊருக்குள்ள போய் 10 பேர்ட்ட பல்ல கேட்டு கும்பிடு போட்டா 4 ஓட்டாச்சு கிடைக்கும்ல. அந்த வஸ்தி வேலை நம்ம பழப்பிலே மண்ணெல்லி போட்டா. அவன் கதைய முடிக்கத விஷயமா பேசத்தான் இங்க வந்திருக்கோம். என்னடா இது? வடகரையா வாரா? இவன் பரம எதிரி இல்ல. உனக்கு நான் அணிஞ்சல, எனக்கு நீ அணிஞ்சல. ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். அண்ணாச்சி முன்னால கண்ண காட்டுதேல, அண்ணாச்சிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஏலே, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா அவன் சோழிய பாத்துருப்பாங்களே. இப்படி அடிச்சிட்டு மறைச்சிட்டு தெரியாதுல. இவனை வர வச்சதே நான் தான். புரியலையப்பா. ஹார்பர் அருணாச்சல அண்ணாச்சி மூலமா. அண்ணாச்சி வந்துட்டேன். என்னத்துக்கியா? அண்ணாச்சி சொன்னாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளணும். என்ன யோசிக்க? ஏய், இதெல்லாம் நீயே செய்த வந்தானே, நான் எதுக்கு? இப்ப நான் செய்ய முடியாதுவே. நான் அரசியல்வாதி வேஷத்துல இருக்கேன். நீயும் நானும் பகையாளின்னு ஊருக்கே தெரியும். நான் அவனை போட்டா நீ மாட்டிக்கிட மாட்ட, அதானே? நீயும் மாட்ட மாட்டல. உன் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. எதிரியோட பலத்தை சரியாத்தான் இட போட்டுச்சிருக்கவே. பவருக்கு வரப்போகுதா? உன் மேல 17-18 கேஸ் இருக்கு. என்னைய போட வந்த 2 கேஸையும் சேர்த்து அம்புட்டையும் தூக்கிறத. என்ன சொல்லுத? முடிச்சிருத. பக்கா அரசியல்வாதி ஆயிட்டே நீ. போடல. அவர் ஏன் அடிக்கிய? ஏன் அடிக்குமா? யோ 113. எஸ் சார். உங்க அப்பா புல் போதையில அடைகளில போய் செருப்ப கழட்டி வச்சுட்டு காசை கொடு செட்டை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதனால செட் ஊரை விட்டு ஓடிட்டான். 710. எஸ் சார். உங்க அப்பா ரோடு முன்னாடி தலையை வச்சு படுத்து மறியல் பண்ணிருக்கான். எதுக்கு? விடிய விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க சொல்லி. அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருந்து பிஸ்கெட் எல்லாம் புடிங்கி சாப்பிட்டு வழிபறி பண்ணிருக்கான். என் மூஞ்ச பார்த்தா வழிபறி பண்ணதோ மாதிரி தெரியுது. பின்ன உன் மூஞ்ச பார்த்தா பிளாக்பெரி ஓனர் மாதிரியா தெரியுது. எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு
மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரு இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. இங்க பாருங்க, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆமாம்ல, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏன் சார் இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்தமுல்ல. இப்ப எதுக்கு அழுவுத? கண்ணை தொட முதல்ல. ஐயோ பாத்து, கண்ணு சுள்ளிக்கு போகுது. இப்ப என்ன உங்க அப்பா விடணும் அப்படித்தானே? இந்த காவல்துறை யாரா இருந்தாலும் எதையாவது வாங்கிட்டு தான் விடும். பலவித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க உங்ககிட்ட வாங்கறதுக்கு அப்படி என்ன இருக்கு? சரி நீ சிரி, நான் அவனை விட்டுருதேன். ஏய், உன்னை சிரிக்க தானே சொன்ன, என் கூட சேர்ந்து டூயட்டா ஆட சொன்ன. கான்ஸ்டேபிள்ஸ், இந்த பொண்ணை யார் சிரிக்க வைக்கலோ அவங்களுக்கு 1000 ரூபா. 1000 ரூபாவா? வெளியே போய் 5க்கு 10க்கு அலைவீங்கல்ல, ஸ்டேஷன்ல 1000 ரூபாய் கொடுக்குறாராம். போங்க. சிரி 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 சிரி. அப்படியே அவனை கிருஷ்ணால் ஊத்தி ஏறி பல்லு வளர்க்காம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிரி சிரி சிரின்னு அது பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. நெக்ஸ்ட். பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு சொல்லு? தெரியல தெரியல, நான் சொல்றேன். ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. டேய் பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடிச்சோக்க எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா சார். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா You may proceed. குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட்டை அடிச்சிட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். அது கரெக்டா இருக்குதா? இப்ப அடுத்தது புல்லு. நீ நில்லு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். இதான்டா டெய்லி குஸ்டம் அவன் வீட்டுல பண்ணிட்டு இருக்கான். இது காமெடி. நெடுவாளினா உடும்பு, என் மவ மனசு இரும்பு. நான் பாடினா மவ சிரிப்பா. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. என்ன கலாய்க்கிறாராமா? இது ராமராஜன் பாடின மாதிரி இல்ல, அந்த மாடே பாடின மாதிரி இருக்கு. நெடுவாளி சிரிப்புள்ள உடும்பு மாதிரி புடிவாதம் பிடிக்காதுல்ல. அப்பன் சொல்லுதான் நெடுவாளி 1000 ரூபா கிடைக்கும் 16 கோட்டு சிரிப்புள்ள. இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரியே பேசி அசத்தி விட்ட. சிரிச்சிட்டா பாட்ட போட்டுட்டா.